செல்வி ஜெயலலிதா அவர்கள் எழுதிய ஒருத்திக்கே சொந்தம் குடும்ப நாவல். இதனுடைய பகுதிகள் பார்த்துட்டு இருக்கோம். இந்த நாவலோட அடுத்த பகுதி இதுல கேட்க போறோம். அதுக்கு முந்தின பகுதிகளினுடைய லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதையும் நீங்க பார்த்துக்கலாம். கேட்கலாமா? பகுதி 6, அத்தியாயம் 8. பிளாஸ்டிக் பொருட்களை தயாரிக்கும் தொழிற்சாலை ஒன்றை ரவி தொடங்கி இருந்தான். அந்த ஃபேக்டரி மேனேஜரின் பெயர் வாசு. வயதான அனுபவஸ்தர். ரவியிடம் மிகுந்த விசுவாசம் உள்ளவர் அவர். அவர் மீது ரவிக்கு பரிபூர்ணமான நம்பிக்கை இருந்தது. வாசுவிடம் உடனடியாய் ஓர் அழகான மாடர்ன் பங்களாவை பார்த்து விலைக்கு வாங்கிவிடும்படி ரவி உத்தரவிட்டான். அதிக கூட்டமும் நெரிசலும் இல்லாத இடத்தில், நகரத்திற்கு நடுவே இல்லாமல் கொஞ்சம் தூரத்தில், சென்னையின் சுற்றுப்புறத்தில் அமைதியான பகுதி ஒன்றில் வீட்டை தேடும்படி ரவி சொன்னான். ஒரு வாரத்திற்குள்ளாகவே ரவியினுடைய தேவைகளுக்கு எல்லா வகைகளிலும் ஏற்ற அழகான வீடு ஒன்றை வாசு கண்டுபிடித்து விட்டார். அது பெசன்ட் நகர் பகுதியில் இருந்தது. ரவி தானே சென்று வீட்டை பார்வையிட்டான். மிகவும் அழகாக மாடர்னாக இருந்தது வீடு. இது கொஞ்சம் அமைதியான பகுதியாதலால் அவன் ஒரு பிரபல சினிமா நடிகனாக இருந்தாலும் மற்றவர்கள் அதிகம் கவனிக்காத வகையில் அவன் அங்கே வந்து போக வசதியாக இருந்தது. பேரம் செய்யாமல் கேட்ட விலையை கொடுத்து உடனே அந்த வீட்டை வாங்கிவிட்டான் அவன். தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கி 1-2 நாட்களுக்குள்ளாகவே வீட்டை அழகாக அலங்கரிக்கும்படி வாசுவிடம் ரவி உத்தரவிட்டான். சோஃபா செட்டுகள், தரை விரிப்புகள், மேஜைகள், நாற்காலிகள், ரெஃப்ரிஜிரேட்டர், டிவி, ரேடியோ, ஸ்டீரியோ செட், பாத்திரங்கள், கட்டில்கள், மெத்தைகள், படுக்கை விரிப்புகள், டவல்கள், இப்படி ஒரு புதிய குடித்தனத்தை வசதியான முறையில் தொடங்க என்னென்ன தேவைப்படுமோ அத்தனையும் வாசு மடமடவென்று வாங்கி குவித்தார். ஒரு புதிய ஃபியட் கார் பத்மினிக்காக வாங்கப்பட்டு அங்கே தயாராக நிறுத்தப்பட்டது. பத்மினிக்கு சேவை செய்ய மட்டும் ஒரு நடுத்தர வயது வேலைக்காரியையும், வீட்டு வேலைகளை செய்ய ஒரு ஆள், ஒரு சமையல்காரன், ஒரு டிரைவர் ஆகியவர்களை வாசுவே தேர்ந்தெடுத்தார். அத்தனை பேரும் மிக மிக நம்பிக்கையானவர்கள். ரவி எப்படி எதை சொன்னாலும் அதை அப்படியே நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு விசுவாசம் உள்ளவர்கள். இதற்கிடையில் பம்பாயில் இருந்து ஒரு பெரிய கண் ஸ்பெஷலிஸ்டை டாக்டர் கோபால் வரவழைத்திருந்தார். அவர் சில சோதனைகளை நடத்திவிட்டு ஆபரேஷன் மூலம் பத்மினியை மீண்டும் பார்வை பெறச் செய்ய முடியும் என்று கூறினார் உறுதியாக. விரைவிலேயே ஆபரேஷனுக்கு தேதி குறிக்கப்பட்டது. இத்தனைக்கும் காரணம் டாக்டர் கோபாலும் அவருடைய தாயார் ஜானகி அம்மாளும் தான் என்று பத்மினி இன்னமும் நம்பிக்கொண்டிருந்தாள். ஆபரேஷன் வெற்றிகரமாக முடிந்தது. பம்பாயிலிருந்து வரவழைக்கப்பட்ட கண் நிபுணரே அந்த அறுவை சிகிச்சையை செய்து முடித்தார். சில நாட்கள் பத்மினி ஆஸ்பத்திரியிலேயே இருந்தாள். 24 மணி நேரத்திற்கு பிறகு அவள் கண்கள் மீது கட்டப்பட்டிருந்த கட்டுக்களை பிரிக்கலாம் என்று டாக்டர் கூறிவிட்டார். அவளை வீட்டுக்கு அழைத்துச் செல்லலாம், அங்கேயே கட்டுகளை பிரிக்கலாம் என்று கூறினார் அவர். பத்மினி வீட்டுக்கு அழைத்துச் செல்லப்பட்டாள். ஆனால் டாக்டர் கோபாலுடைய வீட்டிற்கல்ல. ரவி அவளுக்காக புதிதாக வாங்கி தயாராக வைத்திருந்தானே, அந்த புது வீட்டிற்குத்தான். இன்னும் கண்கள் மீது கட்டுக்கள் இருப்பதால் எங்கே இருக்கிறோம் என்றே பத்மினிக்கு புரியவில்லை. மறுநாள் பொழுது விடிந்தது. பத்மினியின் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. அவள் கண் கட்டுக்களை பிரித்ததும் மெதுவாக கண்களை திறந்தாள். முதலில் எல்லாமே மங்கலாக தெரிந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக பார்வை தெளிவடைந்தது. அவளுக்கு முன்னால் ஒருவன் நின்றான். அவன்தான் ரவி. கட்டுக்களை பிரித்து பத்மினிக்கு பார்வை திரும்பியதும் அவள் முதலாக கண்டது ரவியின் முகத்தைத்தான். பத்மினிக்கு இது கனவா இல்லை நனவா ஒன்றுமே புரியவில்லை. ரவி, நீங்களா? ஆமா பத்மினி, நானேதான். நீங்க எப்படி இங்க வந்தீங்க? நான் எங்க இருக்கேன்? உன்னுடைய சொந்த வீட்டுல தான் இருக்கே நீ, என்றான் பதிலுக்கு ரவி. என்னுடைய சொந்த வீடா? எனக்கேது சொந்த வீடு? ஐயோ, எனக்கு எதுவுமே புரியலையே. டாக்டர் கோபால் ஜானகி அம்மாளுடன் உள்ளே வந்தார். நான் எல்லாத்தையும் விவரமா சொல்றேம்மா என்று விவரித்தார் அவர். நான் தான் கோபால். இவர்தான் என்னுடைய தாயார்.
இத்தனை நாட்களா நீ எங்க வீட்டுல தாமா இருந்த? அன்னைக்கு நீயும் உங்க அப்பாவும் ஒரு கார் மேல மோதினீங்களே, அது ரவி ஓட்டிக்கிட்டு வந்த கார் தான். ரவி தான் உன்னையும் உங்க அப்பாவையும் என்னுடைய ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து சேர்த்தான். உங்க அப்பாவுடைய சிகிச்சைக்கும் ரவி தான் செலவு ஏத்துக்கிட்டான். உன்னை எங்க வீட்டுல தங்க வச்சு இந்த ஆபரேஷனுக்கு ஏற்பாடு செஞ்சு உனக்கு மறுபடியும் பார்வைய திரும்ப பெற்று தந்ததும் ரவிதான். ஆபரேஷன் முடியறதுக்குள்ள நீ தங்கறதுக்காக இந்த புதிய வீட்டை உனக்காக வாங்கி தயார்படுத்தியதும் ரவியே தான். இத்தனை நாட்களா இதையெல்லாம் உனக்கு தெரியப்படுத்த விடாம ரவி எங்களை தடுத்துட்டாமா. இப்ப சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு, அதான் சொல்லிட்டேன். பத்மினிக்கு என்ன சொல்வதென்றே புரியவில்லை. அவள் உள்ளத்தில் ஒரே கொந்தளிப்பு, குழப்பம், பலவிதமான உணர்ச்சிகள் அவள் நெஞ்சில் பொங்கி எழுந்தன. கண்ணீர் ததும்ப, உதடுகள் துடிக்க, அப்படியே மௌனமாக ரவியின் முகத்தை பார்த்து கொண்டே இருந்தாள் பத்மினி. ரவியும் தன் இதயத்தையே தனது பார்வையில் வெளிப்படுத்தும் வகையில் அவளையே கண்ணிமைக்காமல் நோக்கினான். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு சந்தித்த காதலர்களுக்கு பேச எவ்வளவோ இருக்கும். இந்த நேரத்தில் அவர்களை தனியாக விட்டுவிட்டு நாம் சென்று விடுவதுதான் இங்கிதம் என்பதை உணர்ந்த டாக்டரும் அவருடைய தாயாரும் நாசுக்காக மௌனமாக சொல்லிக் கொள்ளாமல் அங்கிருந்து போய்விட்டார்கள். ரவி, இதெல்லாம் கனவா இல்ல நிஜமா? பத்மினி, இதுவரைக்கும் நடந்தது எல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துரு. இன்னைக்கு உனக்கு ஒரு புது வாழ்க்கை ஆரம்பிச்சதா நினைச்சுக்கோ என்றான் ரவி. ரவி, எனக்காக இவ்வளவு பண்ணிருக்கீங்க, ஏன் இத்தனை நாளா இதை என்கிட்ட இருந்து மூடி மறைச்சீங்க? நான் தான் இதெல்லாம் செய்யறேன்னு தெரிஞ்சா என் உதவியை நீ எங்க வேண்டாம்னு உதறி தள்ளிடுவியோன்னு பயமா இருந்தது பத்மினி. எப்படியும் உனக்கு மறுபடியும் கண் பார்வை வந்துடணும்னு விரும்பினேன். அதுக்கு எந்த தடங்களும் ஏற்படக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். இப்ப அந்த லட்சியம் நிறைவேறிடுச்சு. இனிமே என்னை பத்தி தைரியமா உங்ககிட்ட சொல்லிக்கலாம்னு வந்திருக்கேனா? ரவி, உங்களுக்கு எப்படி என் நன்றியை தெரிவிக்க போறேன்? எதுக்காக எனக்காக இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிட்டீங்க? எதுக்காகவா? அந்த கேள்விக்கு பதில் உனக்கே தெரியாதா பத்மினி? நான் சொல்லிதான் உனக்கு தெரியணுமா? உன் மேல எனக்கு இருக்கிற அன்பு நான் சாகர வரைக்கும் அழியாது. எனக்கு எதுக்காக நீ நன்றி சொல்லணும்? உன்னை பத்திரமா காக்க வேண்டியது, சந்தோஷமா வச்சுக்க வேண்டியது என்னுடைய கடமை பத்மினி. உனக்கு இனி ஒரு குறையும் வராம பாத்துக்க வேண்டியது என்னுடைய லட்சியம். உங்க அப்பா சாகறதுக்கு முன்னால நான் உனக்காக முழு பொறுப்பையும் ஏத்துக்கிறதா அவருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன். அவருடைய ஆத்மா சாந்தி அடையணுமேங்கிறதுக்காக மட்டும் இல்ல, எனக்காகவும் உனக்காகவும் தான் பத்மினி. விதி நம்ம ரெண்டு பேரையும் இத்தனை காலமா பிரிச்சிடுச்சு. தெய்வாதீனமா மறுபடியும் நாம ஒண்ணு சேர்ந்துட்டோம். இனிமே நம்மளை யாராலையும் பிரிக்கவே முடியாது, பிரிக்கவும் விடமாட்டேனா. இன்னும் கொஞ்ச நாட்கள்லயே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இந்த தடவை கடவுளே இறங்கி வந்தாலும் அதை தடுக்க முடியாது என்றான் உறுதியாக ரவி. பத்மினியின் முகம் மாறியது அதை கேட்டு. இல்ல ரவி, வேண்டாம், தயவு செஞ்சு கல்யாணத்தை பத்தியே பேசாதீங்க என்றால் வேதனை மிக்க குரலில். ஏன் பத்மினி, என்னோட சேர்ந்து வாழ உனக்கு விருப்பம் இல்லையா? என் மேல உனக்கு இருந்த அன்பு மாறி போயிடுச்சா? சரி, பரவாயில்ல, அதனால என்ன? நானே உனக்கு வேற ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து உன் கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். நீ நல்லபடியா வாழ்ந்தா எனக்கு அதுவே போதும் பத்மினி என்றான் ரவி உணர்ச்சி வசப்பட்டு. ஐயோ ரவி, என்ன தப்பா புரிஞ்சிக்காதீங்க. என்னைக்குமே என் இதயத்துல உங்களை தவிர வேற யாருக்கும் இடம் இருந்தது கிடையாது. அன்னைக்கும் சரி, இன்னைக்கும் சரி, என்னைக்கும் எனக்கு நீங்க தான் தெய்வம். இனிமே நான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்குங்கிறது இந்த ஜென்மத்துல நடக்காத விஷயம். அப்புறம் என்ன, எதுக்காக நம்ம கல்யாணம் வேண்டாம்னு சொல்ற பத்மினி? உங்களை கல்யாணம் பண்ணிக்க நான் தகுதி இல்லாதவ, அருகதை இல்லாதவ. எனக்கு ஏற்கனவே கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சே. அதை கேட்டு ரவி பெரிதாக சிரித்தான். கல்யாணமா? கல்யாணமா அது? பத்மினி, உங்க அப்பா எல்லாத்தையும் விவரமா என்கிட்ட சொன்னார். அது உண்மையான கல்யாணமே இல்லைங்கிறது எனக்கு தெரியும். சட்டபூர்வமா உனக்கு விவாகரத்தும் ஆயிடுச்சு. நீ எதுக்காக தயங்கணும்? நான் உன்னை பெண் பார்க்க வந்த அன்னைக்கு எப்படி இருந்தியோ அப்படியேதான் இன்னைக்கும் நீ அதே கைப்படாத பூஜை மலரா இருக்க.
என்ன கல்யாணம் பண்ணிக்க உனக்கா அருகதை இல்ல. பைத்திய மாதிரி வீணான எண்ணங்களை மனசுல வச்சுக்கிட்டு உன்னையே போட்டு குழப்பிக்காதே பத்மினி. இது வரைக்கும் நீ துன்பத்தை தவிர வாழ்க்கையில வேற என்ன சுகம் கண்டிருக்க? இனிமேலையாவது நீ மகிழ்ச்சியா வாழ்க்கைய முழுமையா அனுபவிக்கணும் பத்மினி என்றான் ரவி. நானா? எனக்கு இன்னொரு வாழ்க்கை தேவைதானா ரவி? விரக்தியாக சொன்னாள் பத்மினி. யார் யாரோ எப்படியெல்லாமோ வாழும்போது ஒரு பாவமும் அறியாத நீ வாழ்க்கையில எந்த இன்பமும் இல்லாம வெறும் துன்பத்தை தான் அனுபவிக்கணும்னு யார் சொன்னது பத்மினி? சந்தோஷமா வாழவ உனக்கு உரிமை இருக்கு. பத்மினி, உங்க அப்பா உன்னை கட்டாயப்படுத்தி அப்போ உன்னை ஒரு படுகுழியில தள்ளினார். ஆனா எப்படியோ ஆண்டவன் புண்ணியத்துல நீ அதுல இருந்து விடுபட்டுட்ட. வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு இப்ப சொல்ற. அப்புறம் உன்னுடைய எதிர்காலம் தான் என்ன? என்ன செய்ய போற? எனக்கே தெரியல ரவி. எனக்கும் ஒரு எதிர்காலம் உண்டா? பைத்திய மாதிரி உளறிட்டே இருக்காத பத்மினி. உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு தர இதோ நான் காத்திருக்கேன். அப்புறம் ஏன் இன்னும் இப்படியெல்லாம் பேசுற? ரவி, நீங்க உண்மையிலேயே என்னை விரும்பித்தான் ஏத்துக்கிறீங்களா? இல்ல ஏதோ பரிதாபப்பட்டு இவளுக்கு வேற யாருமே இல்லையேங்கிற அனுதாபத்துல இப்படி சொல்றீங்களா? ரவி அவளிடம் வந்து அவள் முகத்தை தனது இரு கரங்களுக்கு நடுவே ஏந்தி கொண்டான். பத்மினி, என் கண்களை பாரு, நல்லா பாரு. அதுல உனக்கு என்ன தெரியுது? அனுதாபமா இல்ல காதலா? பரிதாபமா இல்ல பரிசுத்தமான அன்பா? நல்லா பாரு பத்மினி என்றான் ரவி. பத்மினி அவன் கண்களையே நோக்கினான். ஒரு கணம் அவனை பார்த்தபடி அப்படியே நின்றாள் பத்மினி. பின்பு ரவி என்று அழைத்து அவன் நெஞ்சத்தின் மீது சாய்ந்தாள் பத்மினி. ரவி அவளை இறுக தழுவிக் கொண்டான். பைத்தியமே, இப்போதாவது புரிஞ்சுதா? வெறும் அனுதாபத்தினால நான் உனக்காக இதையெல்லாம் செய்யறேன்னு எப்படி நினைச்ச நீ? என்னைக்கு உன்னை முதலா பார்த்தனோ அன்னைக்கே நீ இதயத்துக்குள்ள நிரந்தரமான இடத்தை புடிச்சிட்ட பத்மினி. அந்த இடம் என்னைக்குமே உனக்குதான் சொந்தம். நான் உண்மையிலேயே ரொம்ப கொடுத்து வச்சவதான் ரவி. இவ்வளவு நடந்தும் என்ன அதே அன்போட ஏத்துக்கிட்டு எனக்கு வாழ்வு கொடுக்க நீங்க முன் வருவீங்கன்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கல. நீங்க மட்டும் இப்ப இல்லைன்னா இப்போ எனக்கு தற்கொலை பண்ணிக்கிறத தவிர வேறு வழியே இருந்திருக்காது என்றால் கண்கள் கலங்கியபடி பத்மினி. சேச்ச, இனிமே விளையாட்டுக்கு கூட இப்படி சொல்லாதே பத்மினி. நீ ஏன் சாகணும்? உனக்கு அந்த கதி வராம பாத்துக்க நான் தான் இருக்கனே. இப்போ அந்த பேச்சையெல்லாம் விடு. வேற ஏதாவது சந்தோஷமான விஷயமா பேசலாம். இதோ பாரு, உனக்காக வாங்கி வந்த புடவைகள் உனக்கு பிடிச்சிருக்கா? பத்மினி எல்லாவற்றையும் பிரித்து பிரித்து பார்த்தாள். எத்தனை பெட்டிகள்! சுமார் 100க்கும் அதிகமான புடவைகள் அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. இதெல்லாம் பிடிக்கலன்னா சொல்லு, வேற வாங்கிக்கலாம். இங்க உனக்காக கார் இருக்கு, டிரைவர் இருக்கான். எந்த கடைக்கு வேணும்னாலும் போ, உனக்கு எது பிடிச்சாலும் வாங்கிக்கோ என்றான் ரவி சந்தோஷமாக. இன்னும் இதுக்கு மேல புடவைகளா? இதையெல்லாம் கட்டிக்க நேரம் கிடைச்சாலே போதுமே. ரவி, நீங்க ரொம்ப பெரிய பணக்காரரா? எப்படி இவ்வளவு பணம் சம்பாதிச்சீங்க என்று ரவியை கேட்டாள் பத்மினி ஒரு குழந்தையை போல. மறந்தே போயிட்டேன் பத்மினி. இத்தனை ஆண்டுகள் இடைக்காலத்துல நடந்ததெல்லாம் உனக்கு தெரியவே தெரியாதுல்ல. நான் இப்ப ஒரு பெரிய சினிமா ஸ்டார் ஆயிட்டேன் பத்மினி. அப்படிதான் இவ்வளவு பணம் சம்பாதிக்க முடிஞ்சது என்னால என்றான் ரவி. பத்மினியால் முதலில் நம்ப முடியவில்லை. என்ன கேலி பண்றீங்களா? உண்மைய சொல்லுங்க. நிஜமா நீங்க ஒரு சினிமா ஸ்டாரா? ஆமா பத்மினி. என்னால நம்பவே முடியலையே. எப்ப சினிமா ஸ்டார் ஆனீங்க? எப்படி? இதெல்லாம் ரொம்ப பெரிய கதை பத்மினி. இப்போ சொல்றதுக்கு நேரம் இல்லை எனக்கு. எனக்கு வேலை இருக்கு. அவசரமா நான் போகணும். மறுபடியும் நாளைக்கு உன்னை வந்து பாக்குறனே, அப்ப எல்லாத்தையும் விவரமா சொல்றேன் என்றான் ரவி. நாளைக்கா? அப்படின்னா நீங்க இந்த வீட்டுல தங்கலையா என்று பத்மினி ரவியை கேட்டாள். ஆமா பத்மினி, நான் வேற இடத்துல தங்குறேன். அது அது வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். இப்படி நமக்கு இன்னும் கல்யாணம் நடக்கல பாரு. நாம 2 பேரும் ஒரே வீட்டுல தங்கினா ஊர் ஒரு மாதிரியா பேசும் இல்லையா? அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. கூடிய சீக்கிரத்திலேயே நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். அப்புறம் யாரும் எதுவும் சொல்ல முடியாதுல்ல என்று நிலைமையை சமாளித்தான் ரவி.
ஓ, ஆமா, அத பத்தியே நான் நினைக்கல என்றாள் பத்மினி. சரி பத்மினி, நான் வரட்டுமா? நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ. உடம்ப ரொம்ப அலட்டிக்காத. இங்க ஆட்கள்லாம் இருக்காங்க. டிரைவர், சமையல்காரன், வேலைக்காரி. உன்னை பத்திரமா பாத்துக்குவாங்க எல்லோருமே. உனக்கு எது வேணும்னாலும் அவங்க கிட்ட சொல்லு. நான் வரேன். பத்மினியின் கன்னத்தில் முத்தமிட்டு ரவி கிளம்பி போய்விட்டான். அவள் உதடுகள் அவனை இருத்து சுண்டி இழுத்தன. ஆனால் ரவி தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொண்டான். இப்படி ஆரம்பித்தால் அது எங்கே போய் முடியுமோ என்ற பயம் அவனுக்கு. முதலில் பத்மினியை திருமணம் செய்து கொள்ளலாம், அதுவரை பொறுத்திருப்போம் என்று நினைத்தான். முன்னதாகவே பத்மினியின் வேலைக்காரர்கள் எல்லோரையும் அழைத்து தனக்கு ஏற்கனவே திருமணமான விஷயத்தை பற்றி பத்மினிக்கு எதுவும் தெரியக்கூடாது என்று சொல்லி வைத்திருந்தான். அதனால் சினிமா செய்திகள் பிரசுரிக்கும் பத்திரிகைகளை கூட அந்த வீட்டிற்குள் கொண்டு வரக்கூடாது என்று கட்டளையிட்டிருந்தான். விரைவிலேயே அவன் அந்த விஷயத்தை பத்மினிக்கு தெரிவித்தாக வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். ஆனால் திடீரென்று ஒரே சமயத்தில் பல அதிர்ச்சிகளை தந்தால் அவளால் தாங்கிக் கொள்ள முடியாது என்று சில நாட்கள் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக நிதானமாக அவளுக்கு இதை பற்றி சொல்லலாம் என்று நினைத்தான் ரவி. இப்போதுதான் தந்தையை இழந்த அதிர்ச்சி, பிறகு கண் பார்வை திரும்பி மீண்டும் ரவியை சந்தித்த அதிர்ச்சி. இதற்குள்ளாகவே அவனுக்கு ஏற்கனவே திருமணமும் ஆகிவிட்டது என்ற செய்தியை தெரியப்படுத்தி இன்னொரு பெரிய அதிர்ச்சியை அவளுக்கு கொடுத்தால் அதை தாங்கிக் கொள்ளும் சக்தி அவளுக்கு வேண்டாமா? அதுவும் இல்லாமல் ஏற்கனவே உள்ளம் நொந்து போனவள். இது உடனே தெரிந்தால் அவள் ஏதாவது விபரீத முடிவுக்கு சென்று தற்கொலை செய்து கொண்டால், எங்கேயாவது மறுபடியும் காணாத இடத்திற்கு ஓடி போய்விட்டால், இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இனி கிடைக்கவே மாட்டாள், கிடைக்கவே முடியாது என்று நினைத்திருந்த பத்மினி எப்படியோ மீண்டும் கிடைத்துவிட்டால் எதிர்பாராத வகையில். மறுபடியும் அவளை இழந்துவிட ரவி தயாராக இருக்கவில்லை. மிகவும் ஜாக்கிரதையாக கத்தி மீது நடப்பது போல ஒவ்வொரு அடியையும் நிதானமாக சிந்தித்து எடுத்து வைக்க வேண்டிய மிக இக்கட்டான நிலைமையில் மாட்டிக்கொண்டிருந்தான் ரவி. ஒருபுறம் பத்மினி, மறுபுறம் சாந்தா. இருவருமே அவனை ஆத்மார்த்தமாக நேசிப்பவர்கள். இருவருமே நல்லவர்கள். இருவருடைய உள்ளமும் புண்படாத வகையில் அவன் நடந்து கொள்ள வேண்டும். எப்படித்தான் இந்த நிலையை சமாளிப்பதென்று ரவிக்கு விளங்கவில்லை. இதை பற்றி சாந்தாவிடம் சொல்லிவிடலாம் என்று பல முறை ஆரம்பித்தான். ஆனால் அவளுடைய வெகுளித்தனமான முகத்தை பார்க்கும் போதெல்லாம் அதை சொல்ல முடியாமல் ரவி தவித்தான். அவள் மனதை நோக வைக்க அவனுக்கு மனம் வரவில்லை. இதற்கிடையில் மாலையில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ரவி பெசன் நகருக்கு சென்று பத்மினியை பார்த்துவிட்டு வருவான். அந்த மாலை நேரங்களில் இருவரும் பிரிந்திருந்த இடைக்காலத்தில் நடந்ததை பற்றியெல்லாம் பேசிக் கொண்டார்கள். பத்மினி தான் பட்ட துன்பங்களை எல்லாம் விவரமாக சொன்னாள். அத்தனை காலமாக அவனையே நெஞ்சுக்குள் வைத்து ஆலயம் கட்டி பூஜித்து வந்ததாக சொன்னாள் பத்மினி. ரவி தன்னுடைய கதையையும் சொன்னான். அவளுக்காக தனது பெற்றோரிடமிருந்து பிரிந்து வந்தது, அவளை சிறையெடுக்க ஓடோடி வந்தது, கிருஷ்ணசாமி அடியாட்களை காட்டி அவனை விரட்டி அடித்தது, பிறகு மனம் நொந்து அவன் ஊரை விட்டே சென்றது, பிறகு பெரிய சினிமா நட்சத்திரம் ஆனது, இவைகள் எல்லாவற்றையும் சொன்னான். ஆனால் சாந்தாவை பற்றியும் தன்னுடைய குழந்தையை பற்றியும் எதுவுமே அவன் சொல்லவில்லை. இங்கேயும் அதே இக்கட்டான நிலைதான். அவளை மேலும் துன்புறுத்த அவன் விரும்பவில்லை. இன்னும் சாந்தாவிடமே பத்மினியை பற்றி அவன் எதுவும் சொல்லாத போது இங்கே பத்மினியிடம் எப்படி சாந்தாவை பற்றி சொல்வது? அத்தியாயம் 9. பத்மினியின் மனதில் சந்தேகம் எதுவும் இல்லாததால் அன்புடனே ரவியோடு பழகினாள். கள்ளம் கபடம் இல்லாமல் மனம் விட்டு சகஜமாக பேசினாள். இத்தனை காலமாக அடிபட்டு வேதனைப்பட்டு மரத்து போயிருந்த அவள் இதயத்திற்குள் மறுபடியும் மென்மையான ஆசை எண்ணங்கள் இளங்குருத்து போல துளிர்விட ஆரம்பித்தன. வாழ்க்கை என்றாலே வெறும் ஏமாற்றம், சோகம், விரக்தி, வறுமை, முடிவில்லாத துயரம் என்று இல்லாமல் மகிழ்ச்சி என்ற ஒன்றும் தனது வாழ்க்கையில் ஓர் அங்கமாக இருக்க முடியும் என்று மெல்ல மெல்ல பத்மினி மீண்டும் உணரத் தொடங்கினாள்.
தானும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்ற நம்பிக்கை துளி துளியாக அவள் மனதில் ஏற்பட்டது. சிறு குழந்தை தத்தி தத்தி முதலாக நடை பயில ஆரம்பிப்பதைப் போல பத்மினி கவலைகளை மறந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் சிரிக்கவும் கலகலப்பாக இருக்கவும் தன்னை பழக்கிக் கொண்டாள். இருள் சூழ்ந்த வானுக்குள் கதிரவனின் பிம்பங்கள் மீண்டும் புகுந்து வெளிச்சத்தை பரப்பும் போது இருள் ஒரே நொடியில் அகன்று விடாது. வெளிச்சம் மெதுவாக நிதானமாகத்தான் பரவும். அதைப் போலவே இத்தனை ஆண்டுகளாக சோகம், விரக்தி என்ற இரு உணர்ச்சிகள் மட்டுமே தனிக்காட்டு ராஜா ராணியைப் போல பத்மினியின் மனதை முழுமையாக ஆக்கிரமித்துக் கொண்டிருந்தன. அவ்வளவு எளிதில் அவ்விரண்டும் தங்கள் ராஜ்யத்தை விட்டுக் கொடுத்து நம்பிக்கை என்ற சூரியனுக்கு இடம் கொடுத்து மகிழ்ச்சி என்ற வெளிச்சம் பரவ உடனடியாக அனுமதிக்கவில்லை. நாளாக நாளாக இனிமேல் தனக்கு எந்த கவலையும் வராது என்ற நம்பிக்கை பிறக்கவே ரவியின் ஆழமான அன்பு அசைக்க முடியாத ஒரு கோட்டை, தனக்கு என்றைக்கும் பாதுகாப்பு கவசம் போல மாறாமல் இருக்கக்கூடியது என்பதை உணரவே பத்மினிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மறுபடியும் வாழ்க்கையில் பிடிப்பும் தெம்பும் உற்சாகமும் ஏற்பட்டது. சாந்தாவின் மனநிலையோ அதற்கு நேர் விரோதமாக இருந்தது. பளிச்சென்று பிரகாசித்துக் கொண்டிருந்த அவள் வானத்தில் திடீரென்று எங்கிருந்தோ மேகங்கள் வந்து சூழ்ந்து கொண்டு கார் இருளை உண்டாக்கிவிட்டன. இத்தனை நாட்களாக ரவி தனக்கே சொந்தம் என்ற மன நிம்மதியோடு வாழ்ந்து வந்த அவள் சற்றும் எதிர்பாராத விதத்தில் அந்த சொந்தம் எங்கே பறிபோய்விடுமோ என்று பயந்து துடிதுடித்து போனாள். அன்று இரவு ரவி அவளிடம் காரணம் என்னவென்று கூறாமல் வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போய் அதிகாலையில் அவன் திரும்பி வந்ததில் இருந்து சாந்தா அவனிடம் சரியாக முகம் கொடுத்து பேசவில்லை. அவனை மறுபடியும் அவள் எந்த கேள்விகளும் கேட்கவில்லை. ரவி அவளிடம் எப்போதும் போல சிரித்து பேசி தாஜா பண்ண முயற்சி செய்த போதெல்லாம் அவள் அதிகமாக பேசாமல் ஆமாம், இல்லை என்று மிக அவசியமான வார்த்தைகளை மட்டும் சுருக்கமாக பேசிவிட்டு போய்விடுவாள். சாந்தாவின் வேதனை, அச்சம், சந்தேகம் எல்லாமே ரவிக்கு புரிந்தது. ஒரு பாவமும் அறியாத இவளை இப்படி சித்திரவதைக்கு ஆளாக்கி விட்டோமே என்று தன்னைத்தானே வெறுத்து கொண்டான் ரவி. ரவி அப்போது நடித்துக் கொண்டிருந்த ஒரு படத்தின் தயாரிப்பாளர் தனது மகளுக்கு திருமணம் ஏற்பாடு செய்திருந்தார். குடும்பத்தோடு ரவியின் இல்லத்திற்கு வந்து ரவியையும் சாந்தாவையும் தவறாமல் கல்யாணத்திற்கு வரவேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். காலையில் நடைபெற்ற திருமண முகூர்த்தத்திற்கு ரவி சாந்தாவுடன் சென்றான். சாந்தா அன்று மிக அழகான பச்சை நிற காஞ்சிபுரம் சேலையை உடுத்திக் கொண்டு விலை உயர்ந்த வைர அட்டிகை, வைர தோடுகள், வைர வளையல்கள், வைர மோதிரங்கள் எல்லாம் அணிந்திருந்தாள். காரில் செல்லும் போது ரவியின் பார்வை ஜெகஜோதியாக ஜொலித்த அந்த வைர நகைகள் மீது பட்டது. உடனே அவனுக்கு பத்மினியின் நினைப்பு வந்துவிட்டது. அடடே, பத்மினிக்கு இத்தனை துணிமணிகளை வாங்கி கொடுத்தேனே தவிர அவளுக்கு நகைகள் எதுவுமே வாங்கி தரவில்லையே. சாந்தாவின் உடம்பெல்லாம் வைரங்களாக மின்னுகின்றன. ஆனால் என் பத்மினிக்கு ஒரு குந்துமணி பொன் கூட இல்லையே. நான் ஒரு மடையன், முதலில் அந்த குறையை நீக்க வேண்டும் என்று மனதுக்குள் நினைத்து குறித்து கொண்டார். கல்யாண முகூர்த்தம் முடிந்ததும் ரவி சாந்தாவை வீட்டில் இறக்கிவிட்டு ஸ்டுடியோவிற்கு போனான். அங்கிருந்து வாசுவுக்கு டெலிபோன் செய்து உம்மிடியாரிடமிருந்து அப்ரூவலுக்காக நகைகளை ஸ்டுடியோவுக்கு கொண்டு வருமாறு சொன்னான். 1 மணி நேரத்திற்குள் வாசு தன்னுடன் உம்மிடியார் கடையை சேர்ந்த ஒருவரையும் அழைத்து கொண்டு பெட்டி பெட்டியாக பலவிதமான டிசைன்களில் நகைகளை ஸ்டுடியோவுக்கு கொண்டு வந்து ரவியுடைய தனிப்பட்ட ஏசி மேக்கப் அறையில் அடுக்கி வைத்தான். ஷெட்டில் டைரக்டரிடம் அரை மணி நேரத்திற்கு வேறு ஏதாவது ஷாட் எடுக்கும்படி கேட்டுக்கொண்டு ரவி மேக்கப் அறைக்கு வந்தான். தனக்கு பிடித்த சில நகைகளை செலக்ட் செய்துவிட்டு வாசுவை பணம் கட்டிவிடச் சொன்னான். தான் வாங்கிய நகைகளை மட்டும் மேக்கப் அறையிலேயே வைத்துவிட்டு அசிஸ்டன்ட் பையனை பார்த்து கொள்ள சொல்லிவிட்டு மீண்டும் அவன் படப்பிடிப்பில் கலந்து கொண்டான். அன்று மாலை ஸ்டுடியோவில் இருந்து ரவி நேராக பத்மினி வீட்டிற்கு சென்றான். காலையில் வாங்கிய நகைகளை
பத்மினிக்கு பரிசாக கொடுத்தான். ரவி, இத்தனை நகைகளா? ஏற்கனவே எனக்காக எவ்வளவோ செலவு பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் வேற இப்ப எதுக்கு என்றாள் பத்மினி. எனக்கு என்ன பணத்துக்கா பஞ்சம்? லட்ச லட்சமா நான் சம்பாதிக்கிறேன். அதெல்லாம் யாருக்கு? உனக்கு செய்யாம வேற யாருக்கு நான் செலவு பண்ண போறேன் என்றான் ரவி சிரித்து கொண்டே. இருந்தாலும் ஒரே நாள்ல இத்தனை நகைகளை ஏன் வாங்கணும்? இது வீண் செலவு தானே. இல்ல பத்மினி, உனக்காக நான் உலகத்தையே கூட விலைக்கு வாங்க முடிஞ்சா வாங்கிடுவேன். உனக்காக எவ்வளவு செஞ்சாலும் அது போதாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். மறுநாள் சாந்தாவின் சிநேகிதி சித்ரா திடீரென்று முன்னறிவிப்பின்றி அவளை பார்க்க வீட்டுக்கு வந்தாள். சித்ரா, என்ன ஆச்சரியம்? ஆமா, நாக்பூர்ல இருந்து எப்ப வந்த? வந்து 2 நாள் தான் ஆச்சு சாந்தா. ஓஹோ, 2 நாள் ஆச்சா? அப்ப இன்னைக்குதான் என்னோட ஞாபகம் வந்துச்சா? கோச்சிக்காதே சாந்தா, வீட்டுல ஒரே அமர்க்களம் போ, ஒரே கூட்டம். என்னுடைய தங்கைக்கு கல்யாணம் செட்டில் ஆயிருக்குன்னு எழுதியிருந்தேன் இல்லையா, அதுக்காக தான் நானே இப்ப வந்திருக்கேன். அம்மாவால வர வர ஒண்ணுமே பண்ண முடியல. கல்யாண ஏற்பாடெல்லாம் நான் தான் கவனிச்சுக்கணும் என்று விளக்கி கூறினாள் சித்ரா. சாந்தா கொஞ்சம் சமாதானம் அடைந்தாள். சரி சித்ரா, நீ எப்படி இருக்க, அதை சொல்லு. எனக்கென்ன, ஜோரா இருக்கேன். ஆமா, நீ எப்படி இருக்க? எப்பவும் போலதான். சித்ரா அவள் முகத்தை கூர்ந்து கவனித்தாள். நோ, சம்திங் இஸ் ராங். என்னவோ போல இருக்கே நீ. ஏன் சாந்தா, உடம்பு சரியில்லையா? சாந்தாவுக்கு அவளிடம் எதுவும் கூற விருப்பமில்லை. என்னதான் சித்ரா அவளுக்கு நெருங்கிய தோழியாக இருந்தாலும் அவளிடம் போய், என் புருஷன் இப்போதெல்லாம் என்னிடம் சரியாக பழகுவதில்லை, அவர் என்னை விட்டுவிட்டு வேறு ஒரு பெண்ணுக்கு பின்னால் சுற்றுகிறார், அதுதான் எனக்கு வருத்தமாக இருக்கிறது என்று சொல்வது தனக்கு அவமானம் என்று கருதினாள் சாந்தா. செயற்கையான சிரிப்பை வரவழைத்துக் கொண்டு, அதெல்லாம் ஒண்ணுமில்ல, ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் என்று சாந்தா சமாளித்தாள். ஆனால் சித்ரா அதை நம்பவில்லை. அதை பற்றி மேலும் பேச சாந்தா விரும்பவில்லை என்பதை புரிந்து கொண்டு விட்டாள் சித்ரா. சாந்தா, இன்னும் என்னுடைய தங்கைக்காக நகையெல்லாம் வாங்கல. உன்னை பார்த்துட்டு அப்படியே உம்மிடியார் கடைக்கு போகலாம்னு நினைச்சேன். நீயும் என் கூட வாயேன் என்று சித்ரா சாந்தாவை அழைத்தாள். இப்பவா என்றால் சாந்தா தயங்கியபடி. இப்பதான்? ஏன், நீ சும்மாதானே இருக்க, வாயேன் போயிட்டு வரலாம் என்று சித்ரா மீண்டும் சாந்தாவை வற்புறுத்தினாள். சாந்தாவுக்கும் அவளோடு போனால்தான் என்னவென்று தோன்றியது. தனியாக வீட்டில் உட்கார்ந்து போர் அடிப்பதை விட எங்கேயாவது வெளியே சென்று வந்தால் மனதுக்கும் கொஞ்சம் மாறுதலாக இருக்கும் என்று நினைத்தாள் சாந்தா. குழந்தை ஸ்ரீதரும் நர்சரி ஸ்கூலுக்கு போயிருந்தான். வீட்டில் வேலைக்காரர்களை தவிர யாருமே இல்லை. சரி சித்ரா, போலாம் வா என்று உடனே சாந்தா கிளம்பி விட்டாள். உம்மிடியார் கடைக்குள் நுழைந்ததும் சாந்தாவை கண்டவுடனேயே கடை முதலாளி அவளிடம் வந்துவிட்டார். நமஸ்காரம்மா என்றார். நமஸ்காரம் என்றாள் சாந்தா பதிலுக்கு. நேத்திக்கு உங்க ஹஸ்பண்ட் வாங்கின நகைகள்ல ஏதாவது உங்களுக்கு பிடிக்காம போச்சா? சொல்லுங்கம்மா, நீங்க அதுல எதையாவது ரிட்டர்ன் பண்ண விரும்பினா அப்படியே செய்யுங்க. அதுக்கு பதிலா உங்களுக்கு வேற எது பிடிக்குதோ அதை செலக்ட் பண்ணுங்க என்றார் நகை வியாபாரி. சாந்தாவுக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஆச்சரியத்தில் கண்களை விரித்து அவரையே பார்த்தாள். கடை முதலாளி பேசிக்கொண்டே போனார். நேத்திக்கு திடீர்னு போன் வந்தது. உங்க மேனேஜர் வாசு வந்து அர்ஜென்ட்டா அப்ரூவலுக்குன்னு நகைகள் வேணும்னு கேட்டாரு. உடனே இங்கிருந்து எங்க ஆளையும் நகையோட அனுப்பி கொடுத்தேன். ஸ்டுடியோவிலேயே பார்த்து நகைகளை செலக்ட் பண்ணாராமே உங்க ஹஸ்பண்ட். நாங்க இங்க பேசிக்கிட்டோம்மா. ஒருவேளை அம்மாவுக்கு பிறந்த நாளோ என்னவோ, அதனாலதான் மிஸ்டர் ரவிக்குமார் அவங்களுக்கு தெரியாம நகைகளை ரகசியமா வாங்கி அம்மாவுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பிரசண்டா கொடுக்க போறாரோ என்னவோன்னு பேசிக்கிட்டோம். ஏமா, அதுல எதையாவது நீங்க ரிட்டர்ன் பண்ண விரும்புறீங்களா என்று மீண்டும் கேட்டார் கடை முதலாளி. அவர் வார்த்தைகள் சாந்தாவின் நெஞ்சத்தில் ஈட்டிகளை போல பாய்ந்தன. ரவி ரகசியமாக நகைகளை வாங்கினாரா? அவளுக்கு தெரியக்கூடாது என்று ஸ்டுடியோவுக்கு கொண்டு வர சொன்னாரா? அவளிடம் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லையே. வாசுவும் இதில் அவரோடு கூட்டாக சேர்ந்து விட்டானா? தற்செயலாக சித்ராவோடு நகைக்கடைக்கு வந்ததால் இந்த விஷயம் தெரிய வந்தது தனக்கு. இல்லையென்றால் அவளுக்கு தெரிய வழியே ஏது?
இவ்வளவு தூரத்துக்கு வந்து விட்டதா இந்த கள்ளக்காதல்? வேறொரு பெண்ணுடன் ரவிக்கு தொடர்பு இருப்பது இப்போது முழுக்க ஊர்ஜிதம் ஆகிவிட்டது. இல்லை என்றால் யாருக்காக நகைகளை வாங்கி இருப்பார்? மனதுக்குள் பீரிட்டு எழுந்த ஆவேசத்தையும் துக்கத்தையும் கோபத்தையும் அடக்கிக் கொண்டு, அதெல்லாம் ஒண்ணுமில்ல சார், எல்லா நகைகளுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் எதையும் ரிட்டர்ன் பண்ண வரல. இவ என் சிநேகிதி, இங்க நகை வாங்கணும்னு சொன்னா அவளுக்கு துணையா வந்திருக்கேன், அவ்வளவுதான் என்றாள் சாந்தா. ஓ அப்படிங்களாமா, ரொம்ப சந்தோஷமா என்றார் நகை வியாபாரி. ஆமா, நேத்திக்கு அவர் வாங்கின நகைகளுக்கு பில் எவ்வளவு ஆச்சு? நான் அவரை கேட்டதுக்கு, அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நகை பிடிச்சிருந்தா சரி, எவ்வளவு செலவாச்சுன்னு கேட்காதேன்னு சொல்லிட்டாரு. என்ன விலை ஆச்சுன்னு எனக்கு தெரிஞ்சுக்கலாமேன்னு ஒரு ஆசை, அவ்வளவுதான். என்கிட்ட இருக்கிற நகைகளோட மதிப்பு எனக்கு தெரிஞ்ச நல்லது இல்லையா என்று சாமர்த்தியமாக விசாரித்தாள் சாந்தா. நீங்க அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியதாங்கம்மா, ஒரு நிமிஷம் இருங்கம்மா, பில்லோட நகலை எடுத்து பார்த்து சொல்றேனா. கடைக்காரர் சாந்தா கேட்ட விவரத்தை கண்டறிய சென்று விட்டார். சித்ரா சாந்தாவை பார்த்து லேசான பொறாமை உணர்வோடு, பரவாயில்லையே சாந்தா, கல்யாணமாகி 4 வருஷங்களுக்கு அப்புறம், ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட உன்னுடைய ஹஸ்பண்ட் உன்கிட்ட எவ்வளவு அன்பா இவ்வளவு ரொமான்டிக்கா இருக்காரே, நீ ரொம்ப லக்கி தான் சாந்தா. எனக்கும் இருக்காரே, கல்யாணம் ஆன புதுசுல ஏதோ 1 வருஷம் வரைக்கும் பரவாயில்ல, கொஞ்சம் ரொமான்டிக்கா இருந்தாரு. ஆனா இப்ப சதா பிசினஸ் 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 தான். நான் ஒருத்தி இருக்கேங்கிறது கூட அவருக்கு ஞாபகம் இருக்கிறது இல்ல. என் வீட்டுல உங்க ரவி மாதிரி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், நீ கொடுத்து வச்சபடி என்றாள் சித்ரா. சாந்தா சிரித்து விட்டு அதற்கு பதில் எதுவும் சொல்லவில்லை. சித்ராவும் கடைக்காரரும் ரவி தனக்காகத்தான் நகைகளை வாங்கினான் என்றே நம்பட்டும். அப்படி அவர்களை நம்ப வைப்பதில்தான் அவளுடைய கௌரவமே அடங்கி இருந்தது. உண்மை அவர்களுக்கு தெரிந்தால் அவளை பற்றி எவ்வளவு உதாசீனமாக நினைப்பார்கள். கடைக்காரர் நகை பில்லுடன் வந்தார். அதை சாந்தாவிடம் கொடுத்தார். சாந்தா அதை படித்து பார்த்தாள். 2 லட்சம் ரூபாய். 2 லட்சம் மதிப்புள்ள நகைகளை ஒரே நாளில் வாங்கினாரா? இந்த நாசக்காரி யாராக இருந்தாலும் ரொம்ப ஆபத்தானவளா இருப்பாள் போல் தோன்றுகிறதே. இப்படியே விட்டு வைத்தால் அவரை சுத்தமாக தன் பக்கத்திற்கு இழுத்து கொண்டு என்னை ஒரே அடியாக கைகழுவ வைத்து விடுவாள் போல் இருக்கிறதே. இப்படியே போனால் கடைசியில் நான் தான் முழுமையாக ஏமாந்து போய் விடுவேன். ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் என்ன செய்வது? என்னால் என்ன செய்ய முடியும்? இப்படியே சாந்தா மனதிற்குள் குழம்பினாள், ஆடிப்போனாள். ரவியிடம் நகைகளை பற்றி அவள் எதுவும் கேட்கவில்லை. கேட்க துணிவு வரவில்லை. ஒரே அடியாக அவளை தூக்கி எறிந்து, ஆமா, நான் வேற ஒரு பொண்ணை காதலிக்கிறேன், அவளோடதான் இனிமே வாழ விரும்புறேன், உன்னை எனக்கு பிடிக்கல, என்னை விட்டுடு என்று ரவி கூறிவிட்டால் அதற்கு அவளாக இடம் கொடுக்க விரும்பவில்லை. இதுவரை ரவி அப்படி வெளிப்படையாக எதுவும் கூறவில்லை. தானாக அவனை தூண்டிவிட்டு இப்படி ஒரு விபரீத பதிலை வாங்கி கட்டிக் கொள்வானேன் என்று சாந்தா நினைத்தாள். அவசரப்பட்டு ரவியின் ஆத்திரத்தை கிளப்பிவிட்டு அப்படி ஏதாவது நடந்துவிட்டால் பின் அவள் நிலை என்ன, ஸ்ரீதரின் நிலை என்ன? ஆனால் எத்தனை நாட்களுக்குத்தான் மௌனமாக இருப்பது? மனதிற்குள்ளேயே புகைந்து புகைந்து எரிவதை தவிர சாந்தாவுக்கு வேறு என்ன செய்வதென்று விளங்கவில்லை. இந்த நாவல் அடுத்த பகுதியில் தொடரும்.